ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான விளாக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 2 நாள் விளாக் தாங்க. டெய்லரிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையுமான வீடியோ தாங்க. இதுக்கு முந்தின போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்க தைக்கிற கூலி கரெக்டா இருக்குன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர். மெசேஜ் பண்ண சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம நார்மல் ப்ளவுஸ் தான் நான் வந்து இன்னைக்கு கட் பண்ணேன். ஒரு பார்ட்டி ப்ளவுஸ், அதை கட்டிங் வீடியோலாம் எடுக்க முடியல. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மொத்தமாக நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன், அதுக்கான நான் செலவிட்ட நேரம் எவ்வளவு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. இந்த மாதிரியான விளாக் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நார்மலாக நான் ஒரு நார்மல் பார்ட்டிக்கான ப்ளவுஸ் தான், கொஞ்சம் லூஸான ப்ளவுஸ் தான் உங்களுக்கு போடுவாங்க. பார்ட்டிங்களே பொதுவாகவே லூஸாக தானே போடுவாங்க. அதனால நார்மல் ப்ளவுஸ் வேகமாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். மண்டே இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க மண்டே நைட்டு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ மண்டே வேகமாக இந்த ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையிலே குழந்தைங்களை ஸ்கூலுக்கு போனதுமே, எப்பயுமே உங்களுக்கு ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் எப்பயுமே காலையில் மட்டும்தான் ஸ்டிச்சிங் பண்ணுவேன். ஈவினிங் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுனால ஈவினிங் ஸ்டிச்சிங் பண்ண மாட்டேன். ஏதாவது அர்ஜென்ட் ஆர்டர் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஈவினிங் ஸ்டிச் பண்ணுவேன். இந்த ப்ளவுஸை நான் மார்னிங்கே முடிச்சிட்டேன். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுமே கட்டிங் பண்ணி அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி நான் எடுத்து வச்சிட்டேன். அன்னைக்கு திங்கக்கிழமை நான் செஞ்ச ஒரே ஒர்க்கு இந்த ப்ளவுஸ் மட்டும்தான். ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அட்டை போடுற வேலை அந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்கூல் இப்போ தான் ஒரு ரீஓப்பன் ஆயிருக்கு இல்லையா, நிறைய நோட்டு புக்லாம் அட்டை போடுறதுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அந்த ஒர்க்கை பார்த்ததுனால டெய்லரிங் ஒர்க்கை என்னால் பார்க்க முடியல. மேக்ஸிமம் நான் மார்னிங் 2 மணி நேரம் அல்லது ஒரு 3 மணி நேரம் மட்டும்தான் நான் மிஷினில் உட்காருவேன். அந்த டைமிங்குள்ளே என்னால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ அதை தான் ஏர்ன் பண்ணுவேன். அது ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிராஸ் பீஸ் எடுத்து நார்மல் ப்ளவுஸு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 3/4 மணி நேரம் தாங்க நான் எடுத்துக்குவேன். அதுக்கு மேலே எனக்கு வராது. இதுவே பார்ட்டி ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே டக்குன்னு முடிஞ்சிச்சு. பார்ட்டி ப்ளவுஸ்ன்னா 3 டாட் ப்ளவுஸ் இல்லையா சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். 3 டாட் ப்ளவுஸ் தாங்க. பார்ட்டி ப்ளவுஸ்ன்றப்ப அவங்க எப்படி போடுவாங்க அப்படின்னா ரொம்ப லூஸாக போடுவாங்க. எனக்கு இவ்வளோ ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம அந்த அளவு வச்சு டக்குன்னு நான் ஈஸியாக, அதாவது பார்த்தீங்களா மேலே கழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ்டு நெக்காக இருக்கும். ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் குயிக்காக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். எனக்கு லாங் நெக்குனா கிராஸ் பீஸ் அதிகமாக எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். மண்டே ஃபுல்லாகவே நான் இந்த ஒர்க் மட்டும்தாங்க. நார்மலாக ஒரு ப்ளவுஸு அந்த சாரீக்கு முந்தி அடித்து கொடுத்துருந்தேன், பட்டு சாரீ. ஸோ மொத்தமே ஒரு நார்மல் ப்ளவுஸு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுவேன். முந்தி அடிக்கிறதுக்கு 20 ரூபா, 120 ரூபா மட்டும்தான் அன்னைக்கு எனக்கான ஏர்னிங்க திங்கக்கிழமை. ஓகேங்களா, நீங்கள் நார்மல் ப்ளவுஸுக்கு எவ்வளோ வாங்குவீங்க, முந்தி அடிக்கிறதுக்கெலாம் எவ்வளோ வாங்குவீங்க, எந்த ஊரில் இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, கலர் சூப்பராக இருந்துச்சு. இது மறுநாள் செவ்வாய்க்கிழமை மார்னிங் எடுத்த வீடியோங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு கல்யாண ஆர்டர், அதாவது அவங்களுக்கு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இருக்குது சொந்தக்காரங்களுக்கு. எனக்கு கொஞ்சம் கையில் மட்டும் ஸ்லீவ் அந்த பஃப் ஸ்லீவ் மாதிரி மாடல் சாரீ கிளாத் எடுத்து கொடுத்து எனக்கு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே, நம்ம அந்த ஒர்க்கை இன்னைக்கு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புதன்கிழமை வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம செவ்வாய்க்கிழமை இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்களுக்கான லைனிங்கும் நான் தான் வாங்கி லைனிங் வாங்கி போட்டு அந்த ப்ளவுஸை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இது செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் டே உட்காரலாமே அப்படின்னு கூட யோசிக்கலாம். பட் ஃபுல் டே உட்கார்ற அளவுக்கு ஏர்ன் பண்ணி அந்த காசை நான் ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு தாங்க கொடுக்கணும். ஏன்னா 2மே சி செக்ஷன். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மேக்ஸிமம் 2 hours தாங்க நான் மிஷினில் உட்கார்ற டைமிங்கே. அந்த டைமிங்குள்ளே என்னால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது அப்படிங்கிறத தாங்க நான் உங்களுக்கு விளாகாக போட்டுட்ருக்கேன். என்ன மாதிரி நீங்களும் சி செக்ஷன், என்னால் எந்த ஒர்க்கும் பண்ண முடியல ஆனால் எனக்கு ஏர்ன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டெய்லரிங் ஒர்க்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பேக் பெயின் வரும், ஆனால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலேயே உட்காந்தாதாங்க உங்களுக்கு பேக் பெயின் தெரியும். என்ன மாதிரி 2 hours 3 hours மட்டும் உட்காந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கான வலி கம்மியாயிரும். ஓகேங்களா, அன்னைக்கே மார்னிங்கே நான் 2 ப்ளவுஸுமே கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இன்னொரு நார்மல் ப்ளவுஸும் ஒருத்தவங்க மறுநாள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே நான் கட் பண்ணிட்டேன். கட்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டிச்சிங் பண்ணும்போது டக்குன்னு இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சா அடுத்த நூலை மாற்றி அடுத்த ப்ளவுஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதனால எப்பயுமே அடுத்தடுத்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஆர்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு நான் என்ன பண்ணிடுவேன்னா, கட்டிங் ஒரே நாள்லேயே முடிச்சிருவேன். ஸ்டிச்சிங் கூட அன்னைக்கு உட்கார மாட்டேன்.
கட்டிங் ஒர்க்கை மட்டும் முடிச்சிருவேன். மறுநாள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஈஸியா அந்த டைமிங்குள்ள 2 பிளவுஸையும் கொடுக்குற மாதிரியான நான் வச்சுக்குவேங்க. ஒரு நாளுக்கு ஒரு கஸ்டமருக்கு மட்டும்தான் கொடுக்குற மாதிரி வச்சுக்குவேன். அதிகமான கலெக்ஷன்ஸ் வந்து வாங்க மாட்டேன். ரொம்ப பேராசை பெருநஷ்டம் ஆகக்கூடாது இல்லையா? நமக்கு ஏர்னிங்கும் இருக்கணும், நம்மளோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உட்காந்து ஸ்டிச் பண்ணி கண்டிப்பா 20,000 சேலரி வாங்குற அளவுக்கு டெய்லரிங் எல்லாரும் பழகுறாங்க, பண்ணவும் முடியும். பட் அந்த 20,000 வாங்கி நான் அதை கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு அந்த 2,000 ரூபாவே போதும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில தாங்க நிறைய பெண்கள் இருக்கும். என்னையும் சேர்த்தே சொல்றேன். ஸோ நமக்கான ஏர்னிங்ஸ் இவ்வளோ போதும் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள வச்சுக்கிட்டு ஹெல்த்தையும் நானே கண்ட்ரோலா வச்சு பார்த்துக்குவேங்க. 2 பிளவுஸையுமே நான் கட் பண்ணி வச்சுட்டு தான் அடுத்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாடல் பிளவுஸ் இருக்கு பாத்தீங்களா, கல்யாண ஆர்டர் கேட்டிருந்தாங்களா, அதனால அதை நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம் அப்படின்ட்டேன். அந்த மாடல் எனக்கு வந்து நிறைய பேர் எப்படின்னா மாடல் பிளவுஸ் தைக்க ஆசை இருக்கு, ஆனா நம்ம அதுல உட்கார்ற அந்த 3 மணி நேரத்தை நார்மல் பிளவுஸ் 3 பிளவுஸ் தைச்சிட்டோம்னாலே அதுவே அந்த 300 ரூபாயை நம்ம வாங்கிடலாம். அதாவது கரெக்டான அளவு வச்சிருக்கோமா, மாடல் பிளவுஸுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாமா அப்படின்னா யோசனைலாம் நமக்கு வர வாய்ப்பே இல்லை. கட்டிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டிச்சிங் ஒர்க்குள்ள வந்தப்ப என்னோட மிஷின் இந்த நிலைமையில தாங்க இருந்துச்சு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே அதை ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட ஸ்டிச்சிங் ஒர்க்கையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாடல் பிளவுஸுக்கு அந்த முதல்ல வந்து அந்த மாடல் பிளவுஸ்ல கை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, அந்த கையை ஆரம்பிக்கிறதுக்காண்டி தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவோம். எல்லாமே என் குழந்தைங்க வந்து விளையாண்டது தான். சனி ஞாயிறு பார்த்தீங்களா, திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே விளையாட்டுக்காண்டி இந்த மாதிரி இந்த இந்த கிட்ஸ் இந்த ப்ளே பண்ற இந்த போர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. என்ன மாதிரி நீங்களும் குழந்தைங்க ரொம்ப டிவி பாக்குறாங்க, செல் பாக்குறாங்க அப்படின்னா இதை வாங்கி கொடுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்கூல் விட்டு வந்து எப்படியும் ஒரு ஒரு ரொம்ப நேரம் விளையாட மாட்டாங்க, பட் ஒரு 2 பேரும் ஒரு 2 தடவையாவது விளையாடுவாங்க. இது வந்து பில்டிங் கட்டுறது, இந்த இதுல வந்து அந்த கலர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி பில்டிங் மாதிரி கட்டிக்கிட்டே போய் கரெக்டான சேர்க்கிறது தான் ரொம்ப யூஸா இருக்கு. மீசோல தான் நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். பையன் வந்து செஸ் விளையாடுவான், அவனுக்கான செஸ் போர்டு எல்லாமே விளையாண்டுட்டு அவங்க வைக்கிற முதல்ல எந்த இடத்துல வந்து வைப்பாங்க அப்படின்னா என்னோட மிஷின் மேலதாங்க வைப்பாங்க. அங்க வச்சுட்டு போயிடுவாங்க. நான் தான் திருப்பி அதை மார்னிங் அந்த மிஷின்ல நான் உட்காரும் போது இது எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டு நீட்டா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் ஸ்டிச்சிங் ஒர்க்லயே உட்காருவேன். இதுக்கே எனக்கு டைமிங் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் நான் பிளவுஸை வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முதல் 2 பிளவுஸையும் கட் பண்ணேன் இல்லையா, இப்போ மிஷினை வந்து நீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்டாதாங்க தெம்பா வேலை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தாங்க மிஷின்ல உட்கார ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி கை பிளவுஸோட கை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அது வந்து மாடல் கை வைக்கணும்னு சொன்னதுனால நம்ம அது கொஞ்சம் டைம் ஆகும். நான் வந்து அடிக்கடி மாடல் பிளவுஸ் தைக்கிறவங்க கிடையாது, நான் நார்மல் பிளவுஸ் தைக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். அதான் சொன்னேனே ஆல்ரெடி நிறைய மாடல் பிளவுஸ் ஒரு பிளவுஸ் தைக்கிற நேரத்துல 3 சாதா பிளவுஸ் வந்தா கூட எனக்கு போதும்னு தான் நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னா மாடல் பிளவுஸ் நிறைய தைச்சு அதை ரொம்ப உன்னிப்பா பார்த்து அதுக்கான கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கான டைமிங்கும் அதிகமா இருக்கும். பட் அதுக்கான ஏர்னிங்ஸும் நம்ம வந்து அவங்க கஸ்டமர் கிட்ட கேட்கும் போது இதுக்கு இவ்வளோ காசா அப்படின்னு கேட்பாங்க. பட் ஆனா நம்ம அதுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் அதிகம் அப்படிங்கிறது நமக்கு தாங்க தெரியும். இதை யாரெல்லாம் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கஸ்டமர் என்ன எப்படிலாம் உங்ககிட்ட பேசியிருக்காங்க, எதெல்லாம் நீங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன அதனாலயே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மாடல் பிளவுஸ் வர்றது காட்டினும் எனக்கு நார்மல் பிளவுஸ் வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஈஸியா நான் என்னோட ஒர்க்கை டக்குன்னு முடிச்சுட்டு அந்த இன்னைக்கான குறிக்கோள், அதாவது ஒரு நாளுக்கு 200 ரூபாய் அப்படிங்கறத நான் கணக்கு வச்சுக்குவேங்க. ஏன்னா அப்பனாதான் கண்டிப்பா ஒரு 6,000 நம்மளால ஒரு மந்த்லிய வந்து நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். பட் அது வந்து நமக்கு வர்ற ஆர்டர்ஸை பொறுத்து தான் அமையும். ஆனா நான் மேக்சிமம் ஆர்டர் அந்த அளவுக்கு வர்றத எப்படி ஒண்ணு தான் நான் வாங்குவேன். ரொம்ப வந்து வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்லாம் என்னால சொல்ல மாட்டேன். அதனால நான் கண்டிப்பா கொடுக்கக்கூடிய டேட்ல இருக்கிற மாதிரி ஒரு நாளுக்கு ஒரு ஆளுக்கு நான் கஸ்டமருக்கு கொடுக்குற மாதிரி தாங்க நான் வச்சுக்குவேன். அதனால நான் அதே அரேஞ்ச்மெண்ட்லயே நான் வாங்கி எப்பயுமே நான் வந்து கஸ்டமருக்கு கொடுத்துருவேங்க. அதனாலயே நிறைய பேர் நீங்க வாங்கி கரெக்டான டைமிங்ல கொடுத்துடுறீங்க, அதனாலயே எனக்கு வந்து கஸ்டமர் கூடுறாங்க. இன்னொன்னு ஸ்டிச்சிங்கும் நல்லா இருக்கு, நீங்க சொன்ன டைமிங்ல கொடுத்துடுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்டயே சொல்லுவாங்க. நீங்களும் அதே மாதிரி கரெக்டான டைமிங்க்கு கொடுக்க பாருங்க. கொடுத்தாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க புதுசா தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை தேடி வந்து கஸ்டமர் வருவாங்க.
நானும் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி தாங்க ஆகுது. அதுக்கு முன்னாடி தைக்க தெரியும் ஸ்கூல் டேஸ்லயே. கணக்கெல்லாம் போடுறது, எனக்கு சப்ஜெக்ட் கணக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இதுலயே நல்ல ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி கட்டிங் பண்ணுவாங்க இல்லையா, அப்ப அதனால இதையுமே ரொம்ப பிடிச்சிச்சு. பட் ஆனா நான் படிச்ச காலகட்டங்கள்ல வந்து ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி சொல்லி கொடுக்கல. நார்மலா ஒரு அளவு பிளவுஸ் மெஷர்மெண்ட்டை அளந்து டேப் வச்சு இன்ச்சு டேப் வச்சு அளந்து தாங்க சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் கத்துக்கிட்டேன். நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. 12 மணி ஆயிடுச்சு பாத்தீங்களா, அந்த கையை முடிக்கிறதுக்கே. அந்த கைக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட திருப்பியும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கை மட்டும்தான் ஸ்டிச் பண்ணிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சமையல் ஒர்க் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு தான் திருப்பி வந்து நான் மிஷின்ல உட்காந்தேன். கை மட்டும் நம்ம டிசைனை முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நார்மலா நம்ம ஸ்டிச் பண்றது தானே, அதனால எப்பயும் போல நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த கை மட்டுமே ஒரு வச்சு ஸ்டிச் பண்றதுக்கே எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட ஆச்சுங்க. அதுக்கப்புறம் பிளவுஸ் நார்மலா நம்ம ஸ்டிச் பண்றதுதான் சொல்லிட்டு முதல்ல அந்த ஒர்க்கை முடிச்சிருவோம் தான் நான் எப்பயுமே கொஞ்சம் டைம் எடுக்கிறதா முதல்ல முடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஈஸியா இருக்கிறத நான் அடுத்து எடுப்பேங்க. இந்த மாதிரி தான் நான் இந்த இதையுமே நான் ஃபினிஷ் பண்ணேன். பிளவுஸுமே சூப்பரா வந்துருந்துச்சு. கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு, கஸ்டமரும் சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிட்டாங்க. இந்த பட்டி பீஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா நான் உள்ள வந்து அந்த பார்டரை வந்து உள்ள வச்சு திருப்பினேங்க. இந்த ட்ரிக் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. அதாவது 2 பீஸ் கொடுக்கறதுக்கு பதிலாவே இந்த ஒரு பட்டி அந்த பார்டரை உள்ள வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஸ்டிஃபா, எனக்கு பாருங்களேன் நான் இழுத்து காட்டுறேன், நல்லா ஸ்டிஃபா இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து பட்டி வந்து உருண்டு மேல ஏறாது. அந்த பார்டர் கொஞ்சம் திக்னஸா இருக்கும் உங்களுக்கு உள்ள. இந்த மாதிரி பட்டு சேரிக்கு நான் இந்த மாதிரி பார்டர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் உள்ள வச்சுதாங்க அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். இல்லைன்னா 2 லைனிங் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி தான் எல்லா பிளவுஸையுமே அன்னைக்கு நான் முடிச்சேன். இன்னைக்கு இந்த பிளவுஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அந்த கையில வந்து நான் வச்சிருக்க லேஸ் ஒர்க்கும் அந்த டிசைனும் பிடிச்சிருந்துச்சு, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு நான் எவ்வளோ கூலி வாங்கலாம் அப்படிங்கறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல இந்த பிளவுஸுக்கான கூலி நான் எவ்வளோ வாங்கினேன், என்னோட ஏர்னிங் இந்த பிளவுஸுக்கு எவ்வளோ அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு லாங் வீடியோல போடுறேங்க. கரெக்டா ஃபினிஷ் பண்ணி முடிக்க 1 மணி ஆயிடுச்சுங்க. 1 மணிக்கு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். பாத்தீங்களா, நான் 12 மணிக்கு கை மட்டும் ஒர்க் வச்சு மட்டும் முடிச்சிருந்தேன். ஆனா நார்மலா எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிக்க 1 மணி நேரம். கரெக்டா 1 மணி நேரத்துல எல்லாமே முடிச்சு ஃபுல்லாவே சாரியுமே ஓரம் அடிச்சு அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டேங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருந்துச்சு. எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருச்சு. ப்ரௌனும் அந்த ராமர் பச்சை கலர்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. லேஸ் ஒர்க் கொடுத்து கையோட எஃபெக்ட்டுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. அது கஸ்டமரும் சாட்டிஸ்பேக்ஷனா தான் இருந்தாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு சிஸ்டர், நல்லா இருக்கு, ஓகே. நீங்க வந்து நீட் பினிஷிங்ல கொடுத்துருக்கீங்க, பட் அயன் பண்ணிலாம் எனக்கு கொடுக்க தெரியாதுங்க. நான் அயன்லாம் பண்ண மாட்டேன். நீட்டா கையில தான் அவங்களுக்கு வந்து நீட்டா மடிச்சு கையில கொடுத்துருவேங்க. அயனிங் வந்து எனக்கு பண்ண தெரியாது. மத்தவங்க பிளவுஸை நம்ம அயன் பண்ணி அதை வம்பா போச்சுன்னா அதை யார் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அயன் பண்ற ஒர்க்கே வச்சுக்க மாட்டேன். கஸ்டமர்ட்டையுமே சொல்லிடுவேன், எனக்கு அயன் பண்ணா பயமா இருக்கும் சிஸ்டர், அதனால நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதுக்கு ஒர்க்கும் இருக்காது, வேலையும் இருக்கும், அதனால என்னால பண்ண முடியாது. இந்த பிளவுஸ் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கான விளாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஏர்னிங்ஸ் எவ்வளவு வாங்கலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.